ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் அண்ட் ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் சொதி ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சொதி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் பால், வெங்காயம், தக்காளி 3 பொருள் இருந்தால் போதும். இது இடியாப்பத்துக்குள்ள ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது ரெண்டும் எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம தேங்காய் பால் சொதி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் 1, மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் தக்காளி நல்லா குக் ஆகி மசிஞ்சு வரும். இப்போ இது நல்லா வெந்து வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல், கூடவே 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது 2 தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சொதி செய்கிறது ரொம்பவே ஈஸி. வெறும் தேங்காய் பால், வெங்காயம், தக்காளி மட்டும் இருந்தால் போதும் செஞ்சிடலாம். இது இடியாப்பத்து கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சா போதும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல உப்பை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்குது, அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் மாவு செய்கிறதுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கணும். கழுவுனதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வைக்கும் போது தான் நமக்கு இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா அதை துணியில் போட்டு நல்லா நிழல்லையே காய வச்சுக்கோங்க. நல்லா காயணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் போதும். மாவரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து அதை வறுத்தோ வேக வச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சளிச்சு கூட இடியாப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படி நம்ம மூடி வைக்கும்போது மாவு நல்லாவே வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம நல்லா கையால் மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செய்யும் போது இடியாப்பம் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மாவு அப்போ தான் உங்களுக்கு காயாமல் இருக்கும். இடியாப்பம் மாவை இதே மெத்தடில் ரெடி பண்ணி நீங்கள் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இடியாப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இடியாப்ப குழாயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. அப்போ தான் நமக்கு மாவு ஒட்டாது. அடுத்து இடியாப்பம் செய்கிற தட்டுலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இடியாப்ப தட்டு இல்லை இட்லி தட்டு நீங்கள் எதில் செஞ்சாலும் சரி எண்ணெய் தடவிக்கங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். எல்லா தட்டுலையுமே இதே மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க. நீங்கள் இதை எடுத்துகிட்டு அடுத்த முறை நீங்கள் இடியாப்பம் பொழியும் போது நீங்கள் இதே மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஒவ்வொரு முறை இடியாப்பம் செய்யும் போதும் தட்டில் எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ நம்ம இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து இடியாப்ப குழாயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிட்டு அப்புறமா வச்சுக்கோங்க. இப்போ இதை இடியாப்பமாக புழிஞ்சிக்கலாம். இடியாப்ப மாவு நீங்கள் தண்ணி அதிகமாகவும் ஊற்றாமல் கம்மியாகவும் ஊற்றாமல் கரெக்டான அளவில் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் இடியாப்பம் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், புளியவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தண்ணி கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு புளிய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி அதிகமாக ஆகிட்டாலும் உங்களுக்கு இடியாப்பம் வராது. அதனால் இடியாப்பம் செய்யும்போது தண்ணி மட்டும் கரெக்டான அளவில் பார்த்து ஊற்றி மாவு பிசைச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தையும் புளிஞ்சிக்கோங்க. இடியாப்பம் சின்னதாவோ பெருசாவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கலாம். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சு வச்சுக்க இடியாப்பத்தை இதில் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும், நல்லாவே வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இடியாப்பம் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இடியாப்பம் தட்டை இது மாதிரி கவுத்திக்கினாலே போதும், நமக்கு இடியாப்பம் ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வந்துடும். இடியாப்ப தட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டு புளியும் போது தான் நமக்கு ஒட்டாமல் வரும். நீங்கள் எண்ணெய் தடவாமல் இடியாப்பம் புளிஞ்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒட்டிக்கும், உங்களுக்கு வராது. சில்வரோ பிளாஸ்டிக்கோ மூங்கிலோ எந்த இடியாப்பத்தட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எண்ணெய் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளிஞ்சிக்கோங்க. அப்போ தான் இப்படி ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம், ரொம்பவே ஈஸியான தேங்காய் பால் சொதி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.